ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட்டு தாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய குலாப் ஜாமுன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குலாப் ஜாமுனை எப்படி நல்லா உருண்டையாகவும் அதே மாதிரி விரிசல் இல்லாமையும் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 175 கிராம்ஸ் பாக்கெட் உங்களுக்கு கடையில் கிடைக்கும். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். குலாப் ஜாமுனுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில், 1 கப் சுகர், 2-3 ஏலக்காய் ஃப்ளேவர்ஸ்க்கு எடுத்திருக்கேன். அப்புறம் டாப்பிங்ஸ்க்கு பாதாம். ஃபஸ்ட்டு மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாவை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். சாஃப்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இருந்தால் கூட போதும். ஆனால் அதை மொத்தமாக நீங்கள் ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி மாவை நீங்கள் சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையிலையும் பவுலையும் ஒட்டாமல் கிடைக்கும். இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. இந்த கேப்பில் நம்ம சர்க்கரை பாகை ரெடி பண்ணிடலாம். சர்க்கரை பாகுக்கு 1 கப் நம்ம சுகர் எடுத்திருக்கோம். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி விட்டு நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு இந்த மாதிரி பபிள்ஸ் விடும் இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். சர்க்கரை பாகு ரெடி பண்ணும்போது உங்களுக்கு கம்பி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ கம்பி பதம் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரை நல்லா தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஏலக்காயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் முழு ஏலக்காயாக தான் போடுறேன். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ அந்த ஏலக்காயோட ஃப்ளேவர்ஸ் சர்க்கரை பாகில் நல்லா இறங்கியிருக்கும். தளத்தலன்னு கொதிக்குது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் அடங்கினதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம இதை இறக்கி ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணும்போது ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் குலாப் ஜாமுன் நம்ம போடும்போது ஜீரா நல்லா இறங்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா சாஃப்டாக நீங்கள் கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கையோட அச்சு அந்த மாவில் பதியணும். அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப ஹார்டாகிடக்கூடாது. ஹார்டாச்சுன்னா உங்களுக்கு நல்லா விரிசல் விட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் மாவை ரெடி பண்ணிக்கோங்க. மாவு உருட்டும் போது இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக மாவை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு எந்த சைஸில் குலாப் ஜாமுன் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டை பண்ணிடுங்க. சில பேர் ரொம்ப பெருசாக போடுவாங்க. அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜீராவில் ஊற ஊற இன்னும் ரொம்ப ரவுண்ட் பெருசாகிடும். நீங்கள் ஒரு மீடியம் சைஸ்லேயே இந்த மாதிரி மாவை உருட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் இருக்கும். மாவை உருட்டும் போது ரொம்ப சாஃப்டாகவே உருட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் உருட்டினீங்கன்னா 175 கிராம் பாக்கெட்டுக்கு உங்களுக்கு ஒரு 50 உருண்டைகள் கிடைக்கும். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஜாமுன்ஸை போட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஓவர் ஹீட் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை ஃபுல்லாக ஃப்ரை பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்லேயே ஓவர் ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில் நல்லா வெந்துடும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா வேகாமல் மாவாக இருக்கும். அப்படி நீங்கள் பண்ணாதீங்க. சிம்லேயே வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கிளறாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சைடு நல்லா ப்ரௌனிஷாக இருக்கும், இன்னொரு சைடு அப்படியே வெள்ளையாக மாவு வேகாமல் இருக்கும். எல்லா குலாப் ஜாமுன்ஸுமே நல்லா ஈவனாக வேகணும்னா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது குலாப் ஜாமுன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிடும். ப்ரௌனிஷ்னால் ரொம்ப டார்க் ப்ரௌன் கிடையாது. இந்த ஸ்டேஜ் இந்த கலரில் இருக்கும்போதே நீங்கள் இறக்கிடுங்க. ஏன்னா ரொம்ப விட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப கருகிடும். ஓவராக நீங்கள் ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குலாப் ஜாமுன் சாப்பிடும்போது மொறுமொறுன்னு ஆகிடும். அப்படி இல்லாமல் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இறக்கிடுங்க. இப்போது நம்ம எடுத்த குலாப் ஜாமுன்ஸை ஜீராவில் போட்டுருவோம். சூடாக இருக்கும்போதே ஜீராவில் போட்டுருங்க. போட்ட உடனே நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஜீரா அதில் நல்லா பிடிக்கும். டாப்பிங்ஸ்க்காக நான் பாதாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்டே பாதாம் இல்லைனா பிஸ்தா அந்த மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப எம்மியான குலாப் ஜாமுன் ரெடி. அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.